ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 22/5/2025 வைகாசி மாதம் 8ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான குருவாரம் வியாழக்கிழமை நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமைகளிலே எப்போதும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. இவற்றை வியாழக்கிழமைகளிலே செய்தால் நம்முடைய முயற்சிகளிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகும். எப்போதுமே குருமார்களுடைய ஆசீர்வாதம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சமமானது. எனவே இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர்களுடைய சமாதிகளுக்கு எல்லாம் சென்று சித்த புருஷர்களை வணங்குங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் மதியம் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:49 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று இரவு 8:58 வரை தேய்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 1:49 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களிலே மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது, விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். காலையிலே எழுந்தவுடனேயே என்ன செய்யுங்கள்? நன்கு உங்களை ஃப்ரெஷ் செய்து கொண்டு குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும். மிக மிக எளிதான ஒரு வழிமுறை. ஆகவே இன்றைய நாளிலே அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றுங்கள். அந்த எரிகின்ற தீபத்திலே உங்களுடைய கட்டங்களை எல்லாம் சொல்லுங்கள். அந்த அக்னி ரூபம் உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவிலே அற்புதமான நல்ல முடிவை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குருமார்களை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே சற்று முன்னேற்றம் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் இறைவனை முழுதாக மனதிலே நினைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடித்து கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். சித்தர் புருஷர்களுடைய வழிபாட்டை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு மன அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், பெருமை உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள்.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை மனதுக்கு மேலும் சந்தோஷத்தை தரும். புதிய வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பொருளாதார நலம், நல்ல குடும்ப ஒற்றுமை, நல்ல வெளிவட்டார பழக்கம் என எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அவர்களால் ஆதாயம் இருக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி இருக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்த புருஷர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். சகல பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே சிறப்பான லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கின்ற சிறப்பான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். இன்றைய நாளிலே தள்ளி போடுவது நல்லது. மனம் குழப்பமாக இருக்கும். தெளிவாக இருக்காது. ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிறிய வாக்குவாதம் பெரிய சண்டையிலே முடியும். ஆகவே கவனமாக இருங்கள். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடவே கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். ராமநாமத்தை மனதுக்குள்ளே ஜபித்து கொண்டே இருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். 11 சித்தர்களை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். அவர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அவை நல்லபடியாக முடியும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எப்போதுமே 8ஆம் இடம் 6ஆம் இடம் இரண்டும் நமக்கு சற்று அசௌகரியமான இடமாகும். ஆகவே இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் உள்ள நாட்களிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது பலருக்கு தெரியும் சந்திராட்டம நாள். ஆனால் இந்த 6ஆம் இடமும் அதே போல்தான், பாதி சந்திராட்டமும் தான் 6ஆம் இடம் என்பது. ஆகவே இன்றைய நாளிலும் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்த புருஷர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். மனம் உற்சாகமாக காணப்படும் நல்ல நாளாக இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றி பெறும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? தொழிலிலே பெரும் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்கி அதிலே வெற்றி பெறுவீர்கள். அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். வீடு கட்டுவதற்கு எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷமும் லாபமும் கிடைக்கும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றங்களை தருகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சீரும் சிறப்புமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே குருமார்களை வழிபாடு செய்யுங்கள். ஆழ்வார்கள் வழிபாடு, 63 நாயன்மார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குரு ராகவேந்திரர் வழிபாடு, இப்படி குருமார்களுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டிய நாள். குருவுக்கெல்லாம் குருவான குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து, குருமார்களை வழிபாடு செய்து, சித்த புருஷர்களை வழிபாடு செய்து நலம் காண விரும்புகின்றேன். ஆக இன்றைய நாள் 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நம சிவாய. தமிழ்நாட்டினுடைய பெருமையை அகில உலகத்துக்கும் செல்வது ஆலயங்கள். கோவிலில்லா ஊரில் குடிபுக வேண்டாம் என்ற அற்புதமான வரிகளை சொன்னது நம்முடைய தமிழினம்தான். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தால் அந்த ஊரானது மிக விரைவிலே முன்னேற்றம் காணும். இதற்கு பல சூக்ஷ்மங்கள் இருக்கின்றது. ஒரு கோவிலை சுற்றித்தான் ஒரு ஊரே. இதனை தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதிலும் மாவீரன் ராஜராஜ சோழன் எத்தனையோ பெரும் வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய வீரனாக இருந்த போதும், மிகப்பெரிய மன்னனாக இருந்த போதும், அவர் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரம் தான் இன்றைக்கும் தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலிலே அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற வேளையிலே அப்போது நடைபெற்ற ஒரு சுவையான விஷயத்தைத்தான் இன்றைக்கு நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். கோவில் கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. மிகச்சிறப்பான முறையிலே ஆலயம் எழுந்திருக்கிறது. கம்பீரமாக அதனை பார்க்கும் போதெல்லாம் ராஜராஜ சோழனுடைய மனமானது குதூகலிக்கின்றது. அதாவது ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனையை நாம் அறிவோமா? ராஜராஜ சோழன் கட்டி ஆண்ட நாடுகள் இருக்கின்றது. அவை அப்போது இருந்தபடியே இப்போது இருக்கின்றதா? இல்லை. ஆனால் அவன் கட்டிய அந்த ஆலயமானது இன்றைக்கும் அவனுடைய புகழை நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கோவில் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்திலே ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கனவிலே இறைவன் அவர் முன்னே தோன்றி ராஜராஜ சோழனோடு பேச ஆரம்பித்தார். இறைவா, என்னுடைய பாக்கியம் நான் என்னவென்று சொல்வது? தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்து என்னை மிக மிக பெருமைப்படுத்தி விட்டீர்கள் என்று அப்படியே நமஸ்கரித்தான் ராஜராஜ சோழன். தங்களுக்கு நான் கட்டிய கோவிலானது எப்படி இருக்கின்றது? இந்த ஊரிலே எல்லோரும் வியந்து பார்க்கும்படியாக மிகப்பெரிய கோவிலாக இதனை நான் கட்டியிருக்கின்றேன். அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என பெயரும் சுட்டப் போகின்றேன். மகிழ்ச்சிதானே தங்களுக்கு என்று ஆனந்தமாக கேட்டான் ராஜராஜ சோழன் சிவபெருமானிடம். சிவபெருமான்
சிரித்துக்கொண்டே சொன்னார், மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றோம் அப்பா. ஒரு மூதாட்டியினுடைய காலடி நிழலிலே யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் சிவபெருமான். ராஜராஜ சோழனுடைய கனவு கலைந்தது. விழித்து பார்த்தவருக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது. தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையிலே கூறி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான். கற்றறிந்த பெரியோரிடமும் ராஜகுருவிடமும் விளக்கம் கேட்டான். யாருக்குமே பதில் தெரியவில்லை இதற்கான இந்த கேள்விக்கு. எல்லோருமே தயங்கினார்கள். ராஜாவிடம் மறுத்து பேசுவது எப்படி என்று ஒரு சிலர், யாருக்குமே தெரியவில்லை. சரி என்று கோவிலை கட்டிய சிற்பியிடம் தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்டார் ராஜராஜ சோழன். சிற்பி தயங்கியவாறே பேச ஆரம்பித்தார். அரசே, கடந்த 3 மாதங்களாக மோர் விற்கின்ற ஒரு வயதான ஏழை மூதாட்டி தினமும் மதிய வேளையிலே இங்கு வருவார். ஏழ்மை நிலையிலே இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு தன் பங்குக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் விற்கின்ற மோரிலே பாதியை காசுக்காகவும் பாதியை கோவிலுக்காக வேலை செய்கின்ற எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார். நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார். ஏதோ இந்த ஏழை கிழவியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு. ராஜராஜன் மன்னர் மிக அழகாக இந்த கோவிலை கட்டி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பொருள் கொடுத்து என்னால் உதவ முடியாது, நான் இப்படி என்னுடைய சேவையை செய்கின்றேன் என்று சொல்லி காசு வாங்க மறுத்து விடுவார். இப்படி இருக்கும்போது போன வாரத்திலே ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலைகளையும் முடித்த எங்களுக்கு இறைவனுடைய கருவறையின் மேலிருக்கின்ற கல்லை மட்டும் சரிவர செய்ய முடியவே இல்லை. நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் ஒன்று கல் அளவு அதிகமாக இருக்கின்றது அல்லது குறைவாக இருக்கின்றது. எங்கே ஆலய பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் மிகுந்த கவலையோடு இருந்தோம். அப்போது அந்த மோர் விற்கும் மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே, ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நாங்களும் கல் சரியாகாத விஷயத்தை அந்த கிழவியிடம் சொன்னோம். அதற்கு அவர், என்னுடைய வீட்டு வாசற்படியிலே ஒரு பெரிய கல் இருக்கின்றது, அதை நான் தான் என்னுடைய வீட்டு வாசற்படி போல் வைத்திருக்கின்றேன், அதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், பொருத்தி பாருங்கள் என்று சொன்னார். நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம். ஆனால் என்னே ஆச்சரியம், அந்த கல் மிகச் சரியாக பொருந்திவிட்டது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கல் மிகச் சரியாக இருக்கும் என்று. ஆனால் அதுதான் மிகச் சரியாக பொருந்தி இருந்தது. அதைத்தான் சிவபெருமான் உங்களுடைய கனவிலே வந்து சொல்லியிருப்பார் போலும் என அந்த சிற்பி தயங்கியவாறே கூறினார். இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாமே புரிந்தது. எவ்வளவு பொருள் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் அவன் நேசிப்பது அன்பான ஒரு ஏழையனுடைய பக்தியைத்தான். ஆரவாரமாக பொருள் செலவு செய்து நான் கோவிலை கட்டினாலும் அமைதியாக தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் அந்த மூதாட்டி தான் விற்க இருந்த மோரை கோவில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்தாரே என்று கண்ணீர் மல்கி அந்த கிழவிக்கு நன்றி சொன்னான். சுதாரித்து கொண்டு தன்னுடைய அமைச்சரை அழைத்து, கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளிலே அந்த மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள், நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொன்னார். கோவில் கட்டியது அந்த அம்மையார் தான், நான் அல்ல, இதற்கு இறைவனே சாட்சி என ராஜராஜன் பெருந்தன்மையோடு சொன்னான். இளைச்சிக்கல் என்று பெயர். தஞ்சை கோவிலின் உச்சியிலே இருக்கும் அந்த கல்லே இளைச்சிக்கல் என்று பெயர் பெற்றது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்து தன்னுடைய கனவிலே வந்து கூறிய சிவபெருமானுக்கு அந்த கும்பாபிஷேகத்தை அந்த கிழவிக்கு வெண்குடை சாற்றி அந்த கிழவிக்கு போதிய மரியாதைகளை தந்து அந்த கிழவியின் மூலமாகவே கும்பாபிஷேகத்தை நடத்தினார். இது வரலாற்று சான்று. ஆகவே இறைவன் ஆடம்பரத்துக்கும்
மயங்குபவன் அல்ல. உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தியோடு இறைவனுக்கு நாம் செய்கின்ற எப்படிப்பட்ட தொண்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு தஞ்சை பெரிய கோவிலிலே நடைபெற்ற இந்த அற்புதமான ஒரு வரலாற்று சான்று உதாரணம். ஆகவே இறைவனை எப்போது எளிமையாக வழிபடுவோம், இறைவனுடைய அன்பை பெறுவோம். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.